ஆர்சனலுக்கு வந்து அந்த ஏர்லி கோல் கன்சீட் பண்ண வேணான்னு இருந்துச்சு. நமக்கும் வந்து அந்த ஏர்லி கோல் கன்சீட் பண்ண வேணாம் ஆர்சனல்ட்ட அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட தான் ஆடின மாதிரி இருந்து. கிட்டத்தட்ட 8 கார்னரோ 10 கார்னரோ ஆர்சனல்ட்ட. ஆமா, ஒரு தடவை கூட ஆர்சனல் ஒரு பிளேயர் ஃப்ரீ ஹெட்டர் போஸ்டுக்குள்ள போஸ்டுக்கு மேல கோல் கீப்பருக்கு நேரா ஒண்ணு கூட விடல. எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும். கண்டிப்பா ஐ திங்க் இடன் அலோ மெட்வேக்கே எனிதிங். அவன் போட்ட கிராஸ் எல்லாத்தையுமே கால வச்சு எடுத்தான், வெளியே போடான்னு எதுவும் அனுப்பிச்சு விட்டான், எல்லாமே ஸ்டாப்ட். ரியலி இம்ப்ரெஸ். என்னடா அது கர்கேஸ் இருக்கிறனால தான் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருக்க மாட்டிருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படிங்கிறதா இருந்துச்சு. இஃப் ஐ எம் நியூகாசில் ஃபேன் ஐல் பி மோர் அனாய்ட் அட் த கிளப். டே நீ 150 சொல்லி சரி ஓகே, நீ 135 140 வரைக்கும் வந்தா கூட நான் ஒத்துக்கிறேன். அவங்க ஏற்கனவே 110 120 தான் ஆஃபர் பண்ணாங்க, நீ 125க்கு போய் செட்டில் ஆயிருக்கு அப்படின்னு அந்த கடுப்பு இருக்கும் எனக்கு. இவ்வளோ பேச்சு பேசிட்டு கடைசியில் 125க்கு போய் செட்டில் ஆயிருக்கேன்னு இருக்கும். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? அலெக்சாண்டர் ஈசாக் வந்து விட்டான். அவ்வளவுதான், அதோட முடிச்சுட்டு நம்ம ரெக்கார்டிங்க பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சம்மர் ஃபுல்லா ஐயோ வருவானா வரமாட்டானான்னு ஒரு வழியா முடிஞ்சு 125 மில்லியன் பவுண்ட் சைனிங் ஃபைனலைஸ் ஆகி அலெக்சாண்டர் ஈசாக் இஸ் எ லிவர்பூல் பிளேயர். மீடியா டியூட்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கான். அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தனியா நம்ம அதை பத்தி பண்ணிக்குவோம். பட் ஃபார் நவ் டபுள் டமாக்கா. ஃபர்ஸ்ட் ஒரு டீமை போட்டு பொழந்தாச்சு, அடுத்தது அதே டீம்ல கரிய பூசி அவங்களோட மெயின் டார்கெட்டா இருந்த ஈசாக்கையும் தூக்கியாச்சு. அந்த மாதிரி வந்து டபுள் டமாக்கா ஒரே நாள் நமக்கு வந்துட்டு பயங்கரமா 31 ஆகஸ்ட் டோன்ட் எவர் ஃபர்கெட் இட் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமாம், இல்லை எல்லாரும் கேட்பீங்கன்னு தெரியும் இந்த வீடியோ வரும்போதே. என்னடா டெட்லைன் டேல இவ்வளோ நடந்திருக்கு, ஈசாக் விஷயம் நடந்திருக்கு, கேய் விஷயம் நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, எல்லாத்தையும் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் அதை ப்ரீஃபாக கடைசியில் மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா அது மெயின் டாபிக் இல்லை. பட் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட், இந்த இன்டர்நேஷனல் பிரேக்கில் வர அடுத்த எபிசோடில் வந்து நாங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வச்சு தான் வந்து இது ஈசாக் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் பற்றியும் பேசுவோம். ஸோ உங்கள் கமெண்ட்ஸும் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு. ஏன்னா வியூவர் கமெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த எபிசோடில். ஸோ உங்கள் தாட்ஸ் அதெல்லாம் போடுங்க மறக்காமல். பட் இந்த எபிசோட் வந்து சொன்ன மாதிரி ஆர்சனல் கேமோட ரிவ்யூ. ஸோ 1-0 ஹோம் வின், 3 out of 3 9 பாயிண்ட்ஸு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அட்மின் வேலையெல்லாம் முதல்ல முடிச்சிடும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2645 கண்ணா பின்னான்னு ஏறிச்சு போன எபிசோடுக்கு அப்புறம். ஆர்சனல்னா அவ்வளோ வெறி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. ரிவ்யூ போட்டாலும் வராங்க. சொல்லுங்க ஹேட் வாட்சிங்னே வந்திருப்பாங்க போல. இவனுங்க என்ன ஏதாச்சும் வாய் விட்டுருப்பானுங்க, அந்த வாய் விட்டதை பிடிக்கிறோம், பிடிச்சு வந்து கிழிக்கிறோம் அப்படின்னு. கிழிக்கலையே ஜெயிச்சிட்டோம்ல, இனிமேல் இதை கிழிக்க முடியும். அதுல ஒருத்தர் வந்து ஸ்பெஷல் மென்ஷனா ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். நீங்க வந்து ஜூபி மெண்டி ரைஸ புடிப்பான்னு சொல்றதே ஒரு கேவலமான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு. மேட்ச்ல என்னாச்சு? ஐ ரெஸ்ட் மை கேஸ். மேட்ச்ல என்னாச்சு? ஜூபி மெண்டி யாரை பாத்துக்கிட்டு இருந்தான்? வேர்ட்ஸை தான் பாத்துக்கிட்டு இருந்தான். அப்ப யாரு நான் எதுவா முட்டாள் மாதிரி பேசினா ஒரு கமெண்ட் போட்டு இருந்து 30 minutes ஸ்டேல்மேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்சனல் வில் வின் 3-0. ஆர்சனல் வில் டேக் ஓவர் அண்ட் வின் 3-0 அப்படிங்கிறாரு. நான் ஐ ரெஸ்ட் மை கேஸ். ப்ரிடிக்ஷன் தப்புன்னீங்க, என்னோட அனாலிசிஸ் தப்புன்னீங்க. ஜூபி மெண்டி என்ன பண்ணிட்டு இருந்தா மேட்ச் ஃபுல்லா? நீங்க யாரை புடிச்சிருக்கீங்க? ரீப்ளேய பாருங்க, ஹைலைட்ஸ பாருங்க, யாரை புடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஆமா, இல்ல ஜூபி மெண்டி வந்து டெஃபினட்டா இஸ் ஒன்லி ஜாப் பஸ் வேர்ட்ஸ் அந்த கேம்ல, வேற எதுவும் இல்லை. பட் இல்லை எல்லாத்துக்குமே வருவோம். ஸோ ஆர்சனல் கேமோட டாக்கிங் பாயிண்ட்ஸ், சோபோஸ்லை, டொமினிக் சோபோஸ்லை 83rd minute வின்னரு, பயங்கரமான ஃப்ரீ கிக் ஒன்று. அங்கேருந்தே ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக சோபோஸ்லையோடய ஆரம்பிப்போம். டீம் பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் அப்புறம் வரேன். பட் ஐ ஹாவ் டு சே சோபோஸ்லை அட் ரைட் பேக் வந்து என்னோட 25-26 பிங்கோ கார்டுலாம் அது இல்லை எனக்கு. யோசிக்கிறதுலயே இல்ல அப்படி சொல்லுங்க. நீங்க வந்து என்ன சொல்றது, நாம இதை வந்து ஒரு பெட்டு கூட கட்டிருக்க முடியாது. அதாவது இந்த லெஸ்டர் சிட்டி யாரோ பெட்டு கட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, லெஸ்டர் சிட்டி டு வின் பிரீமியர் லீக், அந்த மாதிரி கூட கட்ட முடியாத அளவுக்கு ஒரு ரைட் பேக்கா வந்து சோபோஸ்லை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காரு அகெயின்ஸ்ட் நியூகாசில் அண்ட் அகெயின்ஸ்ட் ஆர்சனல். ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் டு சே எனிதிங். போஸ்ட் மேட்ச்ல வந்து இது கொடுத்தான். இந்த ஸ்பெசிபிக் ஃப்ரீ கிக்க நான் ஒரு 2-3 வீக்ஸா நான் பிராக்டிஸ் பண்ணல. ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் ஃப்ரீ கிக் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் எப்போ பிராக்டிஸ் பண்ணதை வச்சுதான் சரி அடிப்போம், அடிச்சு என்ன ஆகட்டும், இந்த கேம்ல ரொம்ப டல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஒரு மேஜிக் தேவைப்பட்டுச்சுன்னு ட்ரை பண்ணேன். அது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அப்புறம் இட் இஸ் பீன் a long time since I scored a free kick, obviously because of dash. நான் இவ்வளவு நாளா வந்துட்டு நாங்க ஃப்ரீ கிக் எடுக்க முடியல.
இப்ப இல்லாதனால எனக்கு திருப்பி ஃப்ரீ கிக் கிடைச்சிருக்கு. இட் வாஸ் ரியலி குட் டு ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சூப்பரா பண்ணி முடிச்சாப்ல. டாப் நாச்சுங்க. அதை வந்து அந்த ஃப்ரீ கிக் பத்தி நம்ம என்ன சொல்றது. ஐ திங்க் ரைஸ் ரியல் மெட்ரிட் அகைன்ஸ்டா போட்டா மாதிரி இது வந்து எந்த கோல் கீப்பர்னாலையும் உலகத்துல சேவ் பண்ண முடியாது. பண்ண முடியாது. இல்லை, இட் வாஸ் பர்ஃபெக்ட். அதான் நான் வந்து இதில் போட்டிருந்தேன் ஒரு குரூப்பில். ஆக்சுவலாக நீங்கள் ராயா பார்த்தீங்கன்னா ஹி டிட் வெரி வெல் டு பி தட் க்ளோஸ் டு தட் ஃப்ரீ கிக். ஏன்னா அது அவனோட சைட்லேயே இல்லை, அது வாலோட சைடில் அந்த பக்கம் கார்னரில் இருந்து. லிட்டரலாக நான் அதான் எழுதியிருந்தேன், இஃப் தட் ஃப்ரீ கிக் வாஸ் நாட் தட் பர்ஃபெக்ட், இன்னும் 1 இன்ச் இந்த பக்கம் இருந்தது, ராயா வுட் ஹவ் காட் அ ஃபிங்கர் டிப் டு இட், போஸ்ட் அடிச்சு வெளில போயிருக்கும். அது வெளியே போயிருக்கும். இட் வாஸ் இன்சைட் ஆஃப் தி போஸ்ட் பர்ஃபெக்ட் ஃப்ரீ கிக். அவன் எய்ம் பண்ணது பாருங்க, இன்சைட் ஆஃப் தி போஸ்ட் எய்ம் பண்ணிருக்கான். லைக் சைட் நெட்டிங். அந்த போஸ்ட் அந்த 1 இன்ச் பால் வந்து சைட் நெட்டிங்ல உள்ள போயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அக்யூரசி வச்சு அடிக்கிறதெல்லாம் வேற லெவலுங்க. சான்ஸே இல்ல. அந்த ஃப்ரீ கிக்லாம் பார்த்துட்டு உண்மையா அடிச்சிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேம்ல அது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அதனால அதை அடிச்ச உடனே ஒரு பயங்கரமான ஒரு ரிலீஃப் தான் நமக்கு. ஆமா, இல்ல பயங்கரமான ஒரு ரிலீஃப். அண்ட் ஐ திங்க் பெரிய வின்னுங்க. அது அந்த ஃபைனல் விசில்லையே நமக்கு தெரிஞ்சது எல்லாரோட ரியாக்ஷன்ஸை வச்சு. ஆனால் நீங்கள் கேம் பற்றி சொன்னீங்க, அது வரைக்கும் எதுவும் இல்லைன்னு. ஐ திங்க் செகண்ட் ஹாஃபுக்கு நம்ம வருவோம், பட் டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுவுமே இல்லை பேசுகிற அளவுக்கு. ஐ திங்க் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1-on-1 பேட்டில் தான் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் வித் மட்வேக்கே அண்ட் வித் கர்கேஸு. நான் பயந்துட்டு தான் இருந்தேன், கர்கேஸ் வேற ஒன்றும் பண்ணலையே, போச்சுரா முடிச்சிருவானட்டு இருக்குது இந்த கேம், மட்வேக்கேவே போட்டு பிரிட்டிடுவானட்டு இருக்குதுன்னு. செம பவுன்ஸ் பேக்குங்க கர்கேஸ் எல்லாம். அப்பா சரியான பவுன்ஸ் பேக். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எத்தனை தடவை மெட்வேக்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். நீ எங்க போற, வா இங்க, உனக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி அத்தான கிராஸையுமே காலை உள்ள விட்டு கார்னருக்கு அமிச்சிருவான். கோல் போஸ்டுக்கு மேல போயிடும், ஸ்டாப் பண்ணி கிளியர் பண்ணிடுவான். எல்லாம் செம்ம கம்பேக் ஃப்ரம் கர்கஸ். செம்மையான கேம் அவனுக்கு. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். நான் வந்து ஏதோ ஒன்று உள்ள விட்டுருவான், ஃபர்ஸ்ட் 2 கேம் அப்படிதான் இருந்திருக்குது, போச்சுரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் சரியான கம்பேக். ஆமாம், இல்லை டெஃபினட்டாக கர்கேஸ் வந்து ஏட் அ வெரி குட் கேம். பட் அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றும் லைக் தெர் வாசன்ட் மச். அதாவது இதுக்கு அப்புறம் மேட்ச் ரிப்போர்ட் எங்கேயோ பார்த்தேன்னா அதில் வந்து போட்டிருந்தான், கரெக்டாக எழுதியிருந்தான். அதாவது போத் சைட்ஸ் பிளேட் நாட் டு லூஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆர்சனலுக்கு வந்து அந்த ஏர்லி கோல் கன்சீட் பண்ண வேணான்னு இருந்துச்சு, நமக்கும் வந்து அந்த ஏர்லி கோல் கன்சீட் பண்ண வேணாம் ஆர்சனல்கிட்ட அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட தான் ஆடின மாதிரி இருந்தது. அண்ட் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. மேபி பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் டிஃபென்ஸை பற்றி அவ்வளோ பேசுனதுனால மேபி வி வர் a bit more cautious. சரி இந்த வாட்டி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் ஆர்சனல்கிட்ட, ஏன்னா வந்து தே கேன் ஃபினிஷ். அது கிறிஸ்டல் பேலஸுங்கிறேன், இவன் அந்த போன்மத்தும் நியூ காஸ்லும் விட்ட சான்ஸ்லாம் இவன் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஆடின மாதிரி இருந்தது. ஸோ லைக் ஒரு சொன்னாப்ல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல, why do you think this happened அப்படின்னா, no I was very conscious about what Carragher said last time, now I was joking. Carragher தான் மாத்தி கேள்வி கேட்டான். ஐயோ இவ்வளோ ஓப்பனா இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னனால ஸ்லாட் வந்துட்டு no I wanted to take his advice, no I was joking. But this game அதான் அவரே சொன்னாரு, I think it was just set up. Even if he played 10 more times, I think 8 times would have ended in a draw. Maybe நாங்க ஒரு தடவை ஜெயிச்சிருப்போம், அவங்க ஒரு தடவை ஜெயிச்சிருப்பாங்க, மற்றபடி இந்த கேம் இப்படிதான் முடிஞ்சிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் வந்து நம்ம ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணிட்டு இருந்தோம். அது ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சும் நம்ம திருப்பி பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் பால் ப்ரோக்ரஸ் பண்றதுக்கு வேர்ட்ஸ் போய் நடுவில் நில்றா, நாங்க போய் பாலை கொடுக்குறோம். அவன்கிட்ட பாலை வந்த ஒரு செகண்ட்லேயே மெரினோ வந்துடுறான், ஜூபிமெண்டியும் வந்துடுறான். டாக் டீம் போட்டு அவனை அடிச்சு தள்ளிட்டு பால் எடுத்து வந்துடுறானுங்க. அவன் என்ன பண்ணுவான், 2 பேரையும் வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும். இவனுக்கு இது இல்லாம 4 at the back, ஓடகார்டு வேற இல்ல, 3 DMs, மெரினோ, ரைஸ், ஜூபிமெண்டி. என்னத்த நம்ம பண்ண முடியும் நடுவில். ஆனால் லைக் அந்த கேம் வந்து மெரினோ வந்து டிஎம்மாக ஆடின மாதிரி இல்லை. பட் இட் வாஸ் மோர் லைக் என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேர்ட்ஸுக்கு இது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஏதாவது எந்த அளவுக்கு அவனுக்கு பால் வேணுங்கிற இது லெவலுக்கு வந்துருச்சுன்னா அவன் வந்து லிட்ரலாக இவன் பக்கத்தில் வந்த மாதிரி இருந்தது. மிட்ஃபீல்டு யார் ஆடினா, கிராவன்பர்ச் தானே, டக்குன்னு எனக்கு பேரே மறந்து போச்சு. கிராவன்பர்ச் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறான், பாலை கொடுறான்னு. அவ்வளோ டீப்பா நீ ஏன்டா போற, முன்னாடி எவனுமே இல்லை, எக்கிட்டி கேக்கும் உனக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு பாருன்னு. ஏன்னா பாலே வரல, அவங்களுடைய மிட் பிளாக்கை தாண்டி பாலே போவே முடியல. எப்படி போட்டாலும் வந்து பாலை பிடிங்கிறானு நடுவுல. அடே ஒரு 4 பாஸ் ஆச்சு ஒழுங்கா போடுங்கடான்னு தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த அளவுக்கு ஒரு பில்டப் இஷ்யூ செம்மையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. என்ன பண்ணாங்களோ தெரியல, ஹாஃப் டைம்ல போய் நல்ல வேலை மாத்தி விட்டானுங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் யப்பா என்ன மேட்சா பாத்துக்கிட்டு இருந்தோம்னு இருந்துச்சு. அதாவது நியூகாசில் மேட்ச் நம்ம பார்த்தோம், அதுல வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் 25 நிமிஷத்துக்கு 15 ஃபவுல் வந்துச்சு, எப்படா கேம் ஆரம்பிக்கும்னு இருந்துச்சு. இந்த கேமு
40 நிமிஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. திரும்பி பார்த்தா 40 நிமிஷம். ஆமா 40 நிமிஷம் எங்க போச்சு? இவனுங்க தான் ஒண்ணுமே பண்ணலையே. அவனுங்களும் வந்து நம்ம கீப்பர் டெஸ்ட் பண்ணல, நம்மளும் போய் அங்கேயும் ஒன்னும் டெஸ்ட் பண்ணல. என்னடா கேம், ஆனா 40 நிமிஷம் ஆகி போச்சுடான்னு இருந்துச்சு இந்த கேம் பார்க்கும்போது. என்னமோ இவனுக்கு கூத்து பண்ணிட்டு ஒரு பயங்கர மோசமான ஒரு ஃபுட்பால் ஆடி இருக்கோம் அந்த கேம்ல. நம்மளும் சரி அவங்களும் சரி. அப்படியோ அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாச்சுப்பா. அதுவும் இல்லாம நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரிவியூல 3 வருஷம் ஆச்சு அவனை ஜெயிச்சு. அப்புறம் மார்ச் என்னமோ 2022 ஏப்ரல் 2022ல தான் உங்களுக்கு லாஸ்ட் ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல ஜெயிச்சு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்பாடா டாப் 6க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தான் தோத்துருக்கானுங்க 3 இயர்ஸ்ல டாப் 6 சைட்ஸ் கூடயே. அது வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரீப்ளே இல்ல, ஹைலைட்ஸ் கூட பார்க்க வேண்டாம். இல்ல ஹைலைட்ஸே எதுவும் இல்ல. நேரம் நீங்க மேட்ச் ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னாக்க நேரம் செகண்ட் ஹாஃப்ல தான் ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். பிராட்காஸ்டர் வச்சிருப்பான், பார்த்தா நமக்கே அப்படி இருக்குன்னா ஹைலைட்ஸ்லயே அவனுங்க கட் பண்ணிட்டு போயிடுவானுங்கடா வீடியோவை பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு நேரா செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பானுங்க. இல்ல அதாவது யூஸ்வலா அந்த ஹைலைட்ஸ் சேனல்ல எல்லாம் வரும் தெரியுமா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிரான்சிஷன் போடுவாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்க டனல் விட்டு வராங்க, செகண்ட் ஹாஃப் அவ்வளவுதான். டேய் பத்தா எங்க போச்சு, அது போயிடுச்சுடா, நீ பாக்குற அளவுக்கு ஒண்ணு இல்லடா அதுல. பட் செகண்ட் ஹாஃப் ஐ மீன் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பாசிட்டிவ் எடுக்கணும்னா வி வர் டிஃபென்சிவ்லி மோர் சாலிட்னு வேணா சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். அண்ட் செட் பீசஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணோம். ஐ வாஸ் ஷாக்டுங்க. ஐ அம் கிளாட் தட் யூ brought it up. I genuinely thought ஓவர் கார்னர் போச்சு, இது எந்த போஸ்டுக்குள்ள போகுது, இது ரைட் சைடா லெஃப்ட் சைடா, ஒரு பால் கூட வந்து ஃப்ரீயா ஒரு ஆர்சனல் பிளேயர் ஹெட்டர் எடுக்கல. ஐ திங்க் தே டிடன்ட் ஈவன் டேக் அ ஹெட்டர் தட் இஸ் ஆன் டார்கெட் ஆஃப் டார்கெட். எதுவுமே எந்த ஆர்சனல் பிளேயருமே பண்ண விடலையே நம்ம கார்னர்ஸ்ல. பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இது எப்படி இப்ப மட்டும் முடியுது? மத்த கேம்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க தெரியுது, அது எப்படி இந்த கேம் மட்டும் முடியுது? ஒரு காரணம் தான். அதாவது வந்து ஆர்சனல்னா செட் பீஸ்னு தெரியும், சோ அதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஆனா மத்த டீம் எல்லாம் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம், இவங்களால எங்க செட் பீஸ் அடிக்க போறானுங்க, பரவாயில்ல இவங்க ஒன்னும் அப்படி ஒன்னும் ஆர்சனல் கிடையாது, இவனுங்க அடிக்க மாட்டானுங்கன்னு அந்த ஆர்சனல்னா அந்த ஒரு பயம் இருக்கு செட் பீஸ் போது. ஒண்ணு கூட விடலீங்க. அடுத்து கிட்டத்தட்ட 8 கார்னரோ 10 கார்னரோ ஆர்சனல்ட்ட. ஒரு தடவை கூட ஆர்சனல் ஒரு பிளேயர் ஃப்ரீ ஹெட்டர் போஸ்டுக்குள்ள போஸ்டுக்கு மேல கோல் கீப்பருக்கு நேரம் ஒண்ணு கூட விடல, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணோம். அப்பனா முடியும், ஆனா கொழுப்பு அதான் பண்றது இல்ல, ப்ரிப்பரேஷன் பண்றது இல்ல. இவனுங்க கிழிச்சிருவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு கிழிச்சிடறானுங்க யாரையாச்சுன்னா, அப்புறம் அறக்க பறக்க போறது, ஐயோ கோல் பண்ணுமே அப்படின்னு சொல்லி கடைசியில இவனுங்களை திருத்தவே முடியாது. ஒரு கேம் இதேதான். ஆனா இந்த கேம் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எக்காரணத்தை கொண்டு கன்சீட் பண்ணிடக்கூடாது, அவனுங்களுக்கு அப்பர் ஹேண்ட் கொடுத்துருக்க கூடாதுங்கிறது நம்ம ரொம்ப தெளிவா இருந்தோம். நம்ம ஹோம்ல ஆடுறோம், ஏதோ ஒன்று செகண்ட் ஹாஃப்ல பாத்துக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே கேம் ஃபுல்லா 1 ஷாட் ஆன் டார்கெட் ஆர்சனல்ட்ட, 1 ஷாட் ஆன் டார்கெட். 20th மினிட் ஆலிசன் சேவ்னு நினைக்கிறேன், அவன் ஏதோ அந்த அச்சை தள்ளி விடுவான் அவ்வளவு. அதுதான் ஒன்லி ஷாட் ஆன் டார்கெட் த்ரூ அவுட் த கேம், which is really good from our team and especially the defense. And கொனாட்டே எப்பா தெய்வமே, திட்டுன திட்டுக்கு புத்தி வந்து திருந்தி நல்ல வேலை ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு பண்ணிட்டான். அது வரைக்கும் சந்தோஷம் அவன்கிட்ட. ஆமா, ஆனா அவனுக்கும் இன்ஜரின்னு வந்துருச்சு அதுக்கப்புறம். ஆமா, அது என்னாச்சுன்னு தெரியல, பாப்போம். ஆமா, பட் செகண்ட் ஹாஃப்க்கு வருவோம். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஐ திங்க் கேம் ஓப்பன் அப் டெஃபினட்டா, நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி. பட் நம்ம டெஃபினட்டா அதை நிறைய டாமினேட் பண்ணோம் செகண்ட் ஹாஃப்ல. ஒன் ஆஃப் த பிக் சேஞ்சஸ் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வேர்ட்ஸ் வந்து கிராவன்பெர்ச் பக்கத்துலேயே வந்து பால் எடுப்பான்னு. ஒன் ஆஃப் த பிக் சேஞ்சஸ் இமீடியட்டாகவே நோட்டீஸ் பண்ணது என்னன்னாக்க, வேர்ட்ஸ் வந்து he was ahead of கிராவன்பெர்ச் அண்ட் அந்த ஹாரிசான்டலா he was trying to find space. அந்த ஒரு கனெக்டிங் இது மாதிரி அவனுக்கும் கிராவன்பெர்ச் எக்கிட்டிக்கு அந்த லிங்க் இது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒரு லைக் தட் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் him. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் that you saw ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்பெல் ஆஃப் ஓகே வேர்ட்ஸ் வந்து எப்படி ஒரு கேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான் அப்படின்னு. ஸோ ஒரு அட்லீஸ்ட் திங்க் ஒரு 30 நிமிஷம் அவன் சப்ஸ்டியூட் ஆகிற வரைக்கும் அவன் ஒழுங்கா பண்ணான். ஆமா, செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி நீங்க சொன்ன மாதிரி நல்ல லிங்க் பண்ணி சாலாக்கு ஒரு 2-3 சூப்பர் பால் கொடுத்தான். நம்ம ஆளு வழக்கம் போல இந்த மேட்ச்னு பார்த்து டச்சு ஃபர்ஸ்ட் டச்சு கேவலமா எடுக்க வேண்டியது. ஏன்டா உனக்கு பால் வரதே ஒரு அதிசயம்டா இந்த கேம்லலாம். இந்த மாதிரி கேவலமா ஃபர்ஸ்ட் டச் எடுத்தீங்கன்னா என்னடா பண்றது அப்படின்ட்டு இருந்துச்சு. நம்ம ஹைலைட்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லா பாலும் வேர்ட்ஸ் அப்படியே பிங் பண்ணுவான் சாலாக்கு. ஃபர்ஸ்ட் டச் அவ்வளவு மோசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டச் ஒழுங்கா இருந்தாலும் சாலா 2-3 ஷாட் எடுத்திருப்பான்.
இல்ல சாலாவை பத்தி அப்புறம் பேசுவோம். நீங்க சொல்றது கரெக்ட். பட் நாட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டச். நீங்க ஃபர்ஸ்ட் டச்னு சொன்னீங்க, அது ஒண்ணு. நாட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டச், அதர் திங்ஸ் ஆல்சோ ஒரு இஷ்யூஸ். பட் நீங்க சொல்லுங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பேசஸ்ல செகண்ட் ஹாஃப்ல ஃபைனலி வி காட் டு வின். யப்பா ராசா வாடா இந்த பாக்கெட்ல நில்றா, உனக்கு பால் கொடுப்ப, ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுறான்னு. ஐ திங்க் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ரியலி பேட் ஃப்ரம் ஹிம் அகைன். ஏன்னா வி குடன்ட் கெட் த பால் டு ஹிம். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு தோணுச்சு, அங்க ஏன்டா போய் நின்னுகிட்டு இருக்க, கொஞ்சமாச்சு கீழே வாடா, ஒளிஞ்சுக்கிற மாதிரியே போய் நிக்கிறியாடா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல அப்பாடான்னு சொல்லி நல்ல ஸ்பேஸ் கிடைச்சி அவனுக்கு பாலை பிங் பண்ணி அவன் வச்சு காம் டவுன் பண்ணி சாலா கொடுக்கறதோ எகிடிகே கொடுக்கறதோ கொடுத்தான் ஒரு 4-5 வாட்டி. அது லைக் அப்பாடா ஃபைனலே ஏதோ ஒன்று பண்றான்டா, 3 கேமுக்கு அப்புறம் ஒழுங்கா பண்றான்டா அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் இதுல வந்து இவனோட ரோலும் நம்ம ஹைலைட் பண்ணோம், கர்டிஸோட ரோல். அதாவது வேர்ட்ஸுக்கு ஏன் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா, கர்டிஸ் வந்து he started going forward. ஸோ சுபிமெண்டிக்கு இவனை பிடிக்கிறதான்னு ஒரு ஸ்லைட்டாக கன்ஃபியூஷன் இருந்தது அங்கே. ரைஸுக்கு வந்து பின்னாடி வருதா இல்லைனா முன்னாடியே இருக்கிறதான்னு அந்த ஒரு ஆர்சனல் மிட்ஃபீல்டில் வந்து we started causing a few issues அந்த கர்டிஸ் முன்னாடி போக போக. என் வாயில சொல்லுவேன் நினைச்சது இல்லைங்க, கேம் சேஞ்சர் கர்டிஸ் தான். இது டவுட்டே கிடையாது. மெக்காலிஸ்டர் வாஸ் பீயிங் புல்லிட் இந்த கேம்ல. ஐயோ மெக்காலிஸ்டர் வந்து எவ்ரி பிக் கேம் இது பெரிய பிரச்சனை. நான் லாஸ்டா மெக்காலிஸ்டர் ஒரு நல்ல கேம் பார்த்தது ஞாபகம் இருக்கு. அங்க எண்டோ மெக்காலிஸ்டர் டபுள் பிவட் ஆடுவாங்க சிட்டி கூட. அதான் இந்த ஹைபூட் டோக்கு ஹைபூட் கேம். அந்த கேம்ல தான் மெக்காலிஸ்டர் பெரிய கேம்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு பயங்கரமா மெக்காலிஸ்டர் முடி வந்து நிப்பான். நம்மளுக்கு தெரியும் ஓ மெக்காலிஸ்டர்னால தான் இங்க நின்றுருக்கோன்னு. அதுக்கப்புறம் எல்லா பெரிய கேம்லயுமே பாருங்களேன், மெக்காலிஸ்டர் இஸ் பிசிக்கலி கெட்டிங் அவுட் பீட். ஒன்னு, ரெண்டாவது அவனுக்கு அவ்வளோ ஸ்பீடும் இல்லை. அந்த ஆஸ்பெக்டும் அங்க ஒர்க் ஆகல. எவ்ரி பிக் கேம் ஐ திங்க் 66th மினிட்டோ 68th மினிட்டோ மெக்காலிஸ்டர் தூக்கிட்டு கர்டிஸ் ஜோன்ஸ் உள்ள போட்டாங்க. அப்பவே எனக்கு தோணுச்சு, டேய் இவன் கரெக்டான ஆள்ரா, நம்ம ஸ்லோ பண்ணுவாங்கிறோம், இவன் ஸ்லோ பண்ணாதான் அவனுக்கு 2 பேர் வருவானுங்க, அப்பதான் இவன் பால் ரிலீஸ் பண்ண முடியும் நம்ம ஆளுக்குன்னு. பர்ஃபெக்டா பண்ணான். அந்த ஃப்ரீ கிக்கே பாருங்களேன், கர்டிஸ் 2 ஆளை வர வச்சு இழுத்து பின்னாடி போட்டனாலதான் அவன் எடுத்துட்டு ஓடும் போது அந்த ஃபவுல் வரும். ஆமா கரெக்ட். அது இப்ப கர்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கேமே ஆடணும். ஆனா இதெல்லாம் என் வாயில சொல்லுவேன்னு நினைக்கல, ஆனா சொல்லித்தான். அவ்வளவு நல்ல இம்பார்ட்டன்ட் டெல்லிங் கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த கேம் எஸ்பெஷலி கர்டிஸ் வந்து he came and he changed it, calm down the game. எஸ்பெஷலி நம்ம ஆட்கள் அவசரத்திலே பாஸ் பண்ணுவாங்க, அது ஒரு நல்ல விஷயம். கர்டிஸ் பத்தி நம்ம 2 பேரும் சொல்லியிருக்கோம். அவன் ஸ்லோ டவுன் பண்ணாலும் 2 மேன் அவன் பக்கம் இழுத்துட்டு அப்புறம் அவன் பாலை கொடுத்துருவான்டா எவனோ ஒருத்தவங்க, நம்ம ஒரு ஃப்ரீ மேன்ட்ட. அது வந்து கர்டிஸோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி கேம்ஸ்ல எல்லாம் அதிக லெவல்ல தேவைப்படுது. ஆமா இல்ல, இஃப் இஸ் ஆன் இட் நக்க கர்டிஸ் வந்து கேன் ரியலி சேஞ்ச் அ கேம். ப்ராப்ளம் என்னன்னா அவன் அப்பப்போதான் ஆன்ல இருப்பான், மத்த டைம்ல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். ஆன்ல தான் இருப்பான், ஆப்போசிட் டீமுக்கு ஆன்ல இருப்பான், அதான் நம்மளுக்கு பிரச்சனை. அது சரி. ஆமா இல்ல கர்டிஸ் அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஐ திங்க் கர்டிஸும் வேர்ட்ஸும் ஒன்னா ஒரு 10 மினிட்ஸ் போல ஆடினாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கறதுக்கு. அப்புறம் வந்து இவன் சாலாவை பற்றி நம்ம சொன்னோம் ஃபர்ஸ்ட் டச் சரியில்லைன்னு. நாட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டச்சுங்க, இந்த கேமில் ஒரு சில டெசிஷன்ஸ் இல்லாமல் டெசிஷன் மேக்கிங்கும் வாஸ் நாட் குட். ஒரு இன்ஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. இவன் வருவான், எக்கிட்டிக்கே வருவான் பால் எடுத்துக்கிட்டு ரைட் அந்த ஹாஃப் ஸ்பேஸில் ட்ரிபிள் பண்ணிட்டே வருவான். சாலாட்ட பாஸை கொடுத்துருவான். அதுக்கப்புறம் சாலா வந்து கட்ஸ் இன் சைட், ஆல்ரெடி அவன் முன்னாடி 2 பேர் இருக்கான். பின்னாடியிலேருந்து எக்கிட்டிக்கேவோட டிஃபெண்டரும் வருவான் சாலாட்ட. 3 பேர் இருக்கும்போது ஒரு மேபி ஒரு 1 செகண்ட் 1.5 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரீ லேன் இருக்கும் எக்கிட்டிகேக்கு பாஸ் போடுறதுக்கு. எக்கிட்டிகே வில் பி இன் ஸ்பேஸ், ஏன்னா அவன் டிஃபெண்டர் விட்டுட்டு போயிட்டான். இவன் என்ன பண்ணுவான், எட்ஜ் ஆஃப் த பாக்ஸில் எக்கிட்டிகே ஸ்பேஸில் இருப்பான். இவன் வந்து இல்லை, அதை பார்த்துட்டு எக்கிட்டிகே இருக்கிறத பார்த்துட்டு இல்லை நான் பாஸ் போட மாட்டேன், நான் 3 பேர் தாண்டி தான் கோலை போடுவேன்னு ட்ரை பண்ணா போயிடுச்சு. இது நமக்கு பழக்கப்பட்ட விஷயம். எக்கிட்டிகே எப்படி யோசிச்சிருப்பான். ஆமா அதுதான். அப்பதான் நினைச்சேன், எப்படா நீ எக்கிட்டிக்கே பார்த்துட்டு அந்த டெசிஷன் எடுக்கிறேன். அவன் அவ்வளோ ஃப்ரீயா இருந்தான், லிட்டரலா ஒரு டச் எடுத்து ஃப்ரீயா ஷாட் எடுத்துருக்கலாம் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து. கொடுமையே, எக்கிட்டிக்கே ரெக்கார்டும் போச்சு, தொடர்ந்து 3 மேட்ச் கோல், அதுவும் போச்சு. போட்டிருக்க மாட்டானாங்கிறது அடுத்த விஷயம். அந்த பாஸே இவன் ஒழுங்கா போட்டிருக்கணுங்கிற அந்த டெசிஷன் மேக், அது மட்டும் இல்ல, அந்த இன்ஸ்டன்ஸ் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பட் கேம் பார்க்கும்போது நான் யோசிச்சேன், ஒரு 2-3 தடவை யோசிச்சேன், சாலா இந்த இடத்துல தப்பு பண்றான், இந்த இடத்துல தப்பு பண்றான்னு. இன்னொரு இடத்துல விங்ல இருந்து பால் எடுத்துட்டு வருவான், அவன் முன்னாடி 3 பேர் நிப்பாங்க, ட்ரிக்ஸ் பண்றான்னு ஒரு மேனை பீட் பண்ணிடுவான். அட்லீஸ்ட் அப்பவாச்சு பின்னாடி அவனுக்கு பாஸ் போடணும். அப்புறம் கால் பால்லயே நிக்காது, அது உருண்டுகிட்டு அவங்களுக்கு போயிரு. ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கறதா நமக்கு இருக்கு அந்த கேம பார்க்கும்போது. அநியாயத்துக்கு பண்ணா உனக்கு கோல் வரும்டா,
அதுக்கு நீ இப்படியாடா, ஏற்கனவே ஒரு கோலா அசிஸ்ட் வச்சிருக்கேன் 2 கேம்ல, இவனுக்கு எதுக்கு இவ்வளவு நீ எதெல்லாம் அவசியம் வேண்டலா அப்படின்னு தான் இருக்கும்னு. ஐ திங்க் சம்டைம்ஸ் he gets frustrated-ங்க. சாலா வந்து எப்பவுமே கேம்ல இருக்கணும். அவனுக்கு தப்பி தவறி வந்து அவன் ஃப்ரீயால நின்றக்கூடாது. நின்னுட்டானா கடுப்பாயிருவான். அவனுக்கு நீ பால கொடுக்கணும், அவன் எப்பவுமே கேம்ல இருக்கணும். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் அவன். அதெல்லாம் அவன் அப்படியெல்லாம் பால் கொடுத்துருப்பான். நமக்கு தெரியும், எக்கிட்ட கேக் தெரியாதுல நினைச்சிருப்பான், இவன் பால கொடுக்க மாட்டானோ நமக்கு இனிமேல் அப்படின்னு சொல்லி. அதனால இது வந்து பட் ஐ திங்க் ஏன் அகெயின் இந்த கேம் பில்டப்பே இல்ல. பட் இருந்த கொஞ்ச நஞ்ச பில்டப்பும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருந்து தான் வந்துச்சு, மறுபடியும் ரைட் சைடுல வரல. சோ தேர் இஸ் சம்திங் ஃபண்டமெண்டலி கோயிங். இல்ல நீங்க சொல்லுங்க. ஃபண்டமெண்டலி இட்ஸ் கோயிங் ஆன். ஆமா இல்ல நான் என்ன நினைச்சேன், இட் வாஸ் மோர் ஆன் த லெஃப்ட். பட் இந்த கேம் வந்து இட் வாஸ் பெட்டர் ஆன் த ரைட் தென் கம்பேர்ட் டு லாஸ்ட் 2 games நினைச்சேன். லைக் இந்த கேம்ல வந்து சாலா, நீங்க சொன்ன மாதிரி சாலானால பில்டப் வந்து பிரேக் டவுன் ஆனதா அது வேற விஷயம். பட் சாலாக்கு பால் போவே இல்லை ஃபர்ஸ்ட் 2 கேம். இந்த கேம்ல அட்லீஸ்ட் பால் 4-5 வாட்டி அந்த பக்கம் போச்சு. ஸோ அதனால ஐ திங்க் இந்த கேம் வாஸ் பெட்டர். பட் அகெயின் நீங்க சொல்ற மாதிரி இன்னும் நம்ம அந்த லெஃப்ட் சைடு ரிலையன்ஸ் தான் நிறைய இருக்கும்னு தோணுது. அண்ட் ஐ திங்க் மேபி இட்ஸ் பிகாஸ் வந்து எல்லாருமே வந்து தே ஃபேவர் தட் லெஃப்ட் சைடு. எக்கிட்டிகேவும் லைக்ஸ் டு கம் இன் ஃப்ரம் லெஃப்ட். வேர்ட்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா அவனோட ஹாஃப் டர்ன்லாம் நிறைய லெஃப்ட் சைட்ல இருந்து தான் அவன் நல்லா பண்ணுவான். ஸோ ஏன்னா அவனோட ரைட் ஃபுட் தானே ஸ்ட்ராங்கர் அவனுக்கு. ஆமா, ஐ திங்க் அவனும் அந்த சைடு தான் ஃபேவர் பண்றான். ஐ திங்க் நவ் பில்டப்பை வந்து ட்ரெண்ட் வழியா பண்ணிட்டு இருந்தனால மேபி தட் இஸ் வை சாலா நல்லா தெரிஞ்சா, மேபி எனக்கு இப்படி தோணுது. உங்க எப்படின்னு நீங்க சொல்லுங்க. ட்ரெண்ட்டை யூஸ் பண்ணி பண்றனால தான் ஃபர்ஸ்ட் பிங் சாலா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து சாலாவை டே நாங்க பால் கொண்டு வந்துடுறோம், எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல ஒன்று கொடுத்துருவோம், இப்போ நீ எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல மட்டும் வேலை காமிச்சா போதுங்கிற மாதிரி மூவ் ஆன் ஆகுறமான்னு தெரியல. இல்ல தட் இஸ் அ வேலிட் பாயிண்ட். இது ஐ திங்க் 2-3 எபிசோட் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். யார் சொன்னோன்னு தெரியல, நீங்களா நானும் சொன்னது தெரியல. பட் யாரோ ஒருத்தர் சொன்னோம் இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட்டு பில்டப் இல்லாததுனால சாலாவோட இன்வால்மெண்ட்டும் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஐ திங்க் சீசன் ஸ்டார்டிங்கில் கூட சொல்லியிருப்போமே என்னவோ. அப்போவே இந்த பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. அண்ட் இட் இஸ் அ வேலிட் பாயிண்ட் அது. ஸோ இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ நம்மளோட கிரியேட்டிவிட்டி எல்லாமே சொன்ன மாதிரி நடுவுலேருந்து வரப்போகுது, மெக்காலிஸ்டர்லேருந்தும் வேர்ட்ஸ்லேருந்தும் வரப்போகுது. விச் மீன்ஸ் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டெஃபினட்டாக கம்மியாகும். அண்ட் தட் இன்க்ளூட் சாலா ஆல்சோ, இந்த ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது. ஸோ அதனால் வந்து ஐ மீன் மேபி தட் இஸ் அ ரீசன். மேபி இது பர்பஸ்ஃபுல்லாக லெஃப்ட்லேருந்து பண்ணணும்னு நினைக்கிறோமோ என்னவோ என்னன்னு தெரில. I mean, we don't know. But I think the same with McAllister. He has to get on it in the big games. For some reason, big games he struggles. அது அவனுக்கு தான் தெரியும் ஏன்னு. He's not his usual best big gamesல. Something is happening there. He is getting out muscled, he is getting out bullied, he is getting out run. இது எல்லாமே நடக்குது பிக் கேம்ஸ்ல மட்டும். ஸ்மால் கேம்ஸ்ல he runs his own show. அது ஆஃபன் டைம்ஸ் வெளியே வரதில்லை. பட் he gives up his own show. அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அந்த பிக் கேம் ஸ்மால் கேம்ஸ்ல எல்லாமே அந்த ஸ்பேஸ் கண்டுபிடிச்சி எவனோ ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து ஷாட் எடுக்கிறது, எல்லாமே ஹி டஸ் இட். அது நம்ம எங்கேயுமே நம்ம தப்பே சொல்ல முடியாது மெக்காலிஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேம்ஸ். பட் பிக் கேம்ஸ் இந்த மாதிரி பயங்கர ஃபிசிக்கலாக மிட்ஃபீல்ட் இருக்கிற கேம்ஸ் எஸ்பெஷலி அதில் எல்லாமே மெக்காலிஸ்டர் வந்து இஸ் ஆஃபன் கெட்டிங் லெஃப்ட் அவுட் அப்படி சொல்லாமா, இல்லை he doesn't get into the game as muchங்கிற மாதிரி இருக்கு. ஒரு டெல்லிங்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்க மாட்டேங்குது அவன்கிட்ட. ஒரு 2 பிளேயர் அவனா தாண்டி போய் ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு பாஸ் போடுறதோ சாலாக்கு பாஸ் போடுறதோ அதெல்லாம் அவன்கிட்ட இல்லை. பட் அது அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல அவனோட பொசிஷன் ஆடுறதுக்கு. ஏன்னா இஸ் சப்போஸ் டு பி த டீப் லைன் பிளே மேக்கர். ஸோ அதனால அவன் 2-3 பேரை தாண்டி போய் அது போடுற அது வேர்ட்ஸோட வேலை. அது வேர்ட்ஸ் வாங்கி அதை பண்ணணும். அண்ட் இவன் விங்கர்ஸ்ல நம்ம கேக்போவா இருக்கட்டும் சாலா அது அவங்களோட வேலை. ஸோ மெக்காலிஸ்டர் வந்து பின்னாடி ஒரு ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸ் ஒரு ரீசெட் ஆப்ஷன் மாதிரி தான் இருப்பான் அவன். ஸோ ஐ டோன்ட் திங்க் அந்த 2-3 பேரை தாண்டி போறதெல்லாம் பிக் கேம்ஸ்ல அதுவும் அவனை எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல அந்த மாதிரி. ஏன்னா ஐ திங்க் மோர் தென் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பேக்ஸுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் கிராவன்பர்ச் மெக்காலிஸ்டர் தான் ப்ரொடெக்ஷன். ஏன்னா கர்கஸ் முன்னாடி போயிடுவான், ஃப்ரிம்பாங் ஆடும்போது அவன் முன்னாடி போயிடுவான், சோபோஸ்லையும் முன்னாடி போறான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஒன்லி ஹேவ் தோஸ் 2. ஸோ அதனால மெக்காலிஸ்டர் அவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருப்பானான்னு தெரியல பெரிய கேம்ல. தட்ஸ் ட்ரூ. ஐ திங்க் மேபி வி ஹேவ் நாட் yet unlocked ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் ஆஃப் மெக்காலிஸ்டர். மேபி வேற மாதிரி யூஸ் பண்றதுக்கு நம்ம அவனை யூஸ் பண்ணலாமாங்கிற கேள்விக்குறி எனக்கு இருக்கு. ஐ டோன்ட் நோ. பெரிய கேம்ஸ்ல ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் him to. ஐ திங்க் சின்ன கேம்ஸ்ல நீங்க சொல்ற மாதிரி இல் பி மோர் அட்வென்ச்சரஸ். ஒரு மேபி ஹீல் கோ ஃபார்வர்ட் மோர், அட்டாக் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா சப்போர்ட் பண்ணுவார். பெரிய கேம்ஸ்ல ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் him to do those things. ஈவன் அட் ஹோம் ஆர்சனல் கூட நம்ம ஹோம்ல ஆடினா கூட டெஃபினட்டா அவேல அவன் பண்ண மாட்டான். ஹோம்லயும் நான் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டேன். அன்லெஸ்
அன்லெஸ் மேபி இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஒரு கேமை டாமினேட் பண்ணுறோம், மேபி இப்போ ஆர்சனல்லே வந்து 10 ஒரு ரெட் கார்டு வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மேபி தென் வி மைட் சே மோர் அட்வென்ச்சரஸ் மெக்காலிஸ்டர். அதுதான் சொல்ல வரேன். ப்ராபப்லி இருக்கலாம். அப்புறம் லாஸ்ட் கேமில் நம்ம வந்து கர்கஸோட மிஸ்டேக்கை பற்றி ஹைலைட் பண்ணோம். இந்த கேமில் வந்து கர்கஸ் வந்து பயங்கரமான கேம். ஐ திங்க் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். மடுவேக்கே வந்து அவனை மடிச்சு போடுவான்னு நினச்சோம், பட் he has done well. கர்கஸ் வந்து ஐ திங்க் இட் வாஸ் his பிரேக் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இன் a way இந்த கேம். அவனோட கான்ஃபிடன்ஸ்க்கே அது ஒரு பெரிய இது. ஏன்னா நியூ காசல் கேமில் அவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு he himself will know அந்த குமோவா கோல் வந்து it doesn't happen every day. 9 times out of 10 வந்து அந்த கேம் வந்து 2-2 ட்ரால முடிஞ்சிருக்கும் அவனோட மிஸ்டேக்குனால தான் ஒரு கோல்னு. ஸோ இந்த கேம் வந்து would have been massive for his confidence. கண்டிப்பா. ஐ திங்க் he didn't allow Medvedev anything. அவன் போட்ட கிராஸ் எல்லாத்தையுமே கால வச்சிருத்தான், வெளியே போடான்னு எதுவும் அனுப்பிச்சு விட்டான், எல்லாமே he stopped. I was really impressed. என்னடா அது கர்கஸ் இருக்கிறனால தான் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஏன்னா எல்லா அவனோட அட்டாக் ரைட் சைடில் தான் வந்துச்சு. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம் ஃபார் நல்ல பவுன்ஸ் பேக். அந்த 2 கேமுக்கு அப்புறம் செம்மையாக பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்கான். ஆமாம். அண்ட் அதுதான் ஐ மீன் கர்கஸ் வந்து ஹேட் அ குட் கேம். வேன் டைக் வந்து ஆஸ் யூஷுவல் டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் திரும்பவும். ஐ திங்க் ஹி ஸ்டார்டட் திஸ் சீசன் ஐ மீன் டச் அவுட், பட் இட்ஸ் பயங்கர ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன் பயங்கர ஃபார்மில் இருக்கான். ஐ திங்க் கொனாட்டே ஆல்சோ வாஸ் ரியலி குட். அந்த பேரிங்கே இன்னைக்கு வந்து இந்த தடவை வந்து எல்லா கார்னரையும் கிளியர் பண்ணானுங்க, எல்லா டியூவல்ஸ் ஏரியல் டியூவல்ஸ் எல்லாத்தையுமே வின் பண்ணானுங்க. அவங்கள எதையுமே விடலை, பாக்ஸுக்குள்ளாரே அவங்கள பெருசாக விடலை. எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வரைக்கும் விட்டாங்க, பட் பாக்ஸுக்குள்ளார வந்து ஷாட் எடுக்கிறதுல விடவே இல்லை, எந்த அட்டம்ப்ட்லையுமே அவங்கள விடலை. ஸோ ரெண்டுமே கொனாட்டையுமே நல்ல பவுன்ஸ் பேக் தான். அவனோட லாஸ்ட் 2 கேம்ஸ்க்கு அப்புறமும் திஸ் வாஸ் அ ரியலி குட் கேம் ஃபார் ஹிம் டு ஷோ அஸ் அப்படிங்கிற மாதிரி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வி கெப்ட் அ க்ளீன் ஷீட் அகெயின்ஸ்ட் ஆர்சனல். அதுதான் வந்து பிக்கஸ்ட் டேக்அவே இந்த கேமில். ஆமாம். இல்லை இந்த கேம் வந்து நீங்கள் சொன்னீங்க சான்சஸே ரொம்ப கொடுக்கல அவங்களுக்குன்னு. ஐ திங்க் இட் வாஸ் யாரோ போட்டிருந்தீங்க, இட் வாஸ் த லோவஸ்ட் எக்ஸ்ஜி பிரீமியர் லீக் கேம் லாஸ்ட் ஒரு 15 years கம்பைன்டு. நம்ம வந்து இல்லை நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம 0.34 அவங்க 0.39. வெரி குட். அப்பா பாக்குறவன் நிலைமை என்ன ஆயிருக்கும் ஸ்டேடியம்ல உட்காந்துட்டு. நல்ல வேலை எண்ட் ஆஃப் த கேம்ல 0.34 0.39 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 0.04 0.09 இருந்திருக்கும். பயங்கரமாப்பா பாக்குறவன் நிலைமை. பாப்கார்னா சாப்பிட்டு 3 பக்கெட் முடிஞ்சிருக்கு, 1 மேட்ச்ல வந்துருக்கு. அந்த அளவுக்கு மோசமான கேமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம். அதனால டிக்கெட் வாங்கி பயங்கரமான கேமா இருங்க எதிர்பார்த்துட்டு போனவங்களாம் தூங்கி வந்திருப்பானுங்க. நல்லா தூக்கம் டே நைட் தூங்க தேவையில்லை, இங்கே தூங்கியாச்சு அப்படின்னு சொல்லி. ஆமா அந்த அளவுக்கு இந்த கேம் இருந்துச்சு. ஆமாம். அண்ட் ஃபைனலாக ஆஃப்டர் த கேம் ஐ திங்க் ஸ்லாட்டே சொன்னார் இந்த மாதிரி வந்து தீஸ் கேம்ஸ் ஆர் டிசைடட் பை ஐதர் மிஸ்டேக் ஆர் அ மூமெண்ட் ஆஃப் மேஜிக். ஸோ அதனால தட் வாஸ் சோபோஸ்லைஸ் கோல். அந்த சோபோஸ்லை கோலுக்கு அப்புறம் டேவிட் ராயாக்கு வந்து சில கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அந்த பாலை பற்றி, விச் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து தேசே இந்த மாதிரி வந்து என்னடா இவன் பாலை ப்ளேம் பண்ணுறான், அது பண்ணுறான் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாகவே இந்த சீசன் எனக்கு ஞாபகம் இல்லை எந்த டீமுன்னு தெரில, நாட் லைக் ஒன் ஆஃப் த பிக் டீம்ஸு, பட் ப்ரீமியர் லீக்லாம் ஏதோ ஒரு மிட் டேபிளாக லோவர் டேபிள் டீமான்னு தெரில, ஏதோ ஒரு ப்ரீ சீசன்லேருந்து நியூஸ் வந்துச்சு தட் பிளேயர்ஸ் ஆர் ஃபைண்டிங் இட் அ பிட் டிஃபிகல்ட் வித் திஸ் பால், எஸ்பெஷலி கோல் கீப்பர்ஸ். ஏன்னா இது வந்து எந்த பக்கம் மூவ் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இட் மூவ்ஸ் அ லிட்டில் மோர் அன்பிரடிக்டபிளி அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் அ ரியல் திங். அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா இது வந்து ஐ மீன் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், போத் ஆஸ் அ பிளேயரும் சரி ஆஸ் அ கோச்சும் சரி. இந்த வருஷம் வந்து நான் கோச் பண்ணுற லீக்கில் பால் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஒரு பால் இருந்துச்சு, அதே மேனுஃபேக்சர் தான், பட் வேறு பால் இந்த வருஷம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் கொடுத்த பால் வந்து இட் ஃப்ளைஸ் அ லாட் மோர். அதாவது வந்து நீங்கள் அதே பவர் ஆஃப் ஷாட் எடுத்தீங்கன்னா எலிவேஷன் பயங்கரமாக இருக்குது அதுக்கு. ஸோ லைக் நார்மலாக மிஸ் பண்ணாத பெனல்ட்டிலாம் மிஸ் ஆகுது, டாப் கார்னருக்கு எய்ம் பண்ணி இது பண்ணிங்கன்னா மிஸ் ஆகுது எல்லாம். ஸோ அது ஒன்று. கர்விங் வேற, லைக் என்னோட கோல் கீப்பர் ஒருத்தன் இருக்கான், அவன் சொன்னான் இந்த பாலை வச்சுட்டு ஒரு எக்ஸாக்டாக எவ்வளோ கர்வ் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் டைவ் அடிக்க முடியல. லைக் ஃபர்ஸ்ட் ஃபியூ ட்ரைனிங் செஷன்ஸில் அவன் சொன்னான் இதை, அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் டைவ் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் அ ரியல் திங். அந்த இது வந்து என்னோட லெவலில் சொல்கிறேன், பட் ஈவன் பிரீமியர் லீக் லெவல்லையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இன்டர்நேஷனல் ஃபுட்பால் லெவல்லையும் எடுத்திங்கன்னா, உங்களுக்கு 2010 வேர்ல்டு கப்புக்கு இந்த ஜபுலானின்னு ஒரு பால் வந்துச்சு அடிடாஸ்லேருந்து. அந்த டைமில் நீங்கள் நியூஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கோல் கீப்பர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த பால் பறக்குது, எப்போ எந்த பக்கம் கர்வ் ஆகுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் இட் இஸ் அ ரியல் திங். அந்த பால் சேஞ்ச் வந்து இட் கேன் அஃபெக்ட் எஸ்பெஷலி கோல் கீப்பர்ஸ். ஸோ அது சொல்லும்போது ஆன் தி ஏர் இருக்கும்போது இந்த பக்கம் கர்வ் ஆகுதா இந்த பக்கம் கர்வ் ஆகுதா. ஆமா. ஸோ
ஆமா. ஸோ அந்த ஜபுலானி வந்தபோது நான் வந்து ஆடிட்டு இருந்தேன். அப்போ ஸ்கூல் டீம்ல இருந்தேன் கோல் கீப்பரா. எங்க ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அந்த பாலை தான் யூஸ் பண்ணாங்க. லிட்ரலாக பால் வந்து இப்போ நேராக வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரைட்ல திரும்பும், அப்புறம் லெஃப்ட்ல திரும்பும், மிட் ஏர்ல. ஸோ அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு பால் நான் இன்னி வரைக்கும் பார்த்தது இல்லை. அதுக்கு அப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, அந்த மாதிரி ஒரு பால் நான் பார்த்தது இல்லை. ஸோ இட் இஸ் அ திங். அதாவது வந்து இந்த பால் வந்து இட் கேன் அஃபெக்ட் கோல் கீப்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் யாருமே. இட் இஸ் அ ரியல் திங். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கெட்டிங் யூஸ் டு இட், அவ்வளோதான். இது வந்து ஏர்லி சீசன், நாட் தட் வந்து உடனே வந்து எல்லாரும் சொல்லாதீங்க சோபோஸ்லை ஃப்ரீ கிக்கை சேவ் பண்ணியிருப்பானா அப்படின்னு. அது நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், அந்த ஃப்ரீ கிக்லாம் சேவ் பண்ண முடியாது. இட் இஸ் அ பர்ஃபெக்ட்லி பிளேஸ்டு ஃப்ரீ கிக்கு. அண்ட் நான் இதுவும் சொல்கிறேன், ராயா வந்து இட் இட் வெரி வெல் டு ஈவன் பி தட் க்ளோஸ் டு இட். ஏன்னா அது அவன் சைட்லேயே இல்லை, அது வாலோட சைடில் இருந்தது. அது கரெக்ட். ராயா அந்த பக்கத்துலேருந்து வருவான், அந்த பக்கத்துலேருந்து 3 ஸ்டெப் எடுத்து வச்சு டைவ் அடிப்பான், அப்போ அவனால சேவ் பண்ண முடியாது. ஆமாம். ஸோ இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் ஃப்ரீ கிக், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. பட் அவனோட பால் கமெண்ட்ஸ் வந்து இட் இஸ் அ ரியல் திங். ஐ திங்க் இது எந்த திங்க் பர்ன்லியோட ப்ரீ சீசனில் தான் யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாலை பற்றி. பட் இட் இஸ் அ ரியல் திங். பட் அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், போர்ன்மத், நியூகாசல் அவே, ஆர்சனல் ஹோம். இந்த 3 கேம்ஸ்ல ஐ திங்க் போர்ன்மத் ஹோம் போனரோ நம்ம வின் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பட் நியூகாசல் அவே டிரா, ஆர்சனல் ஹோமும் டிரா போன சீசன். இல்ல நம்ம வந்து 7 பாயிண்ட்ஸ் எடுத்தா இந்த இட் வில் பி a good startனு சொன்னோம். போன சீசன் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. போன சீசன் ஐ திங்க் போர்ன்மத் ஹோம் we won, அவேயும் we won, I think so. அந்த 2 கேமே I think we won. ஸோ போர்ன்மத் ஹோம் இயர் வி வின். ஆனால் நியூகாசல் அவே ட்ரா பண்ணோம், ஆர்சனல் ஹோமும் ட்ரா பண்ணோம் போன சீசன். ஸோ 2 improvements ஆல்ரெடி ஃப்ரம் லாஸ்ட் சீசன். நான் அப்படி பார்க்குறேன். போன சீசன் என்ன பண்ணோம், இந்த சீசன் என்ன பண்ணிருக்கோன்னு பார்த்தா we already had 2 improvements 2 கேமில். and we are the only team with still 9 out of 9. Considering we have a very difficult fixture that to start the season, 3மே. பிகாஸ் டாட்னம் இப்போ போர்ன்மத்தை ஃபேஸ் பண்ணாங்க, இப்போ தெரிஞ்சிருச்சா போர்ன்மத் எவ்வளோ கஷ்டம்னு. அதே டீம் தான், அதே போர்ன்மத் 1-0 போய் அவங்களும் ஜெயிக்கிறாங்க. அப்போ தெரியுது இல்லை போர்ன்மத் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போர்ன்மத் டீம் கூட டாட்னம் கோல் போட முடியல, சிட்டி கூட 2 கோல் போட்டானுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 4 கோல் போட்டாங்க. அந்த போர்ன்மத் டீம் கூட நம்ம 4 கோல் போட்டோம். இல்லை அதுதான் நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்கிட்டே எப்படா டாட்னமால ஒரு போர்ன்மத்தை கூட அடிக்க முடியலன்னு. நான் வந்து நம்ம கேமுக்கு அப்புறமே சொன்னேன், போர்ன்மத் வந்து they are one of the best வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல they are one of the best if not the best பிரீமியர் லீக் சைடு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா சிட்டி டீம், லிவர்பூல் டீம், ஆர்சனல் டீம் இருக்கிற பிளேயர்ஸ் அவங்க கிட்ட இல்ல. அது மட்டும் இருந்ததுன்னா போர்ன்மத் will be competing for top 4 top 3. அந்த பிளேயர்ஸ் கண்டிப்பா அதாவது இத்தனை பிளேயர்ஸே அவங்க விட்டும் அவங்க இன்னும் அங்க நிக்கிறாங்கன்னா then that shows that level of their manager, level of their players, கூட்டிட்டு வந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து just is a testament to them. அவங்க வந்து அந்த உட்டாராவும் போயிட்டான்ல பிரென்ஃபோர்டுக்கு, அவனும் போயிட்டான், கர்கஸ் நமக்கு வந்துட்டான், மீதி இருக்கிற பிளேயர்ஸை வச்சுட்டு அவங்க வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோங்கிறது வந்து இட் இஸ் இன்க்ரெடிபிள் சீரியஸ்லி அவங்க டீம். அண்ட் தென் அவங்களே பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் கேம் எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன், அதையும் பீட் பண்ணிட்டு நியூகாசல் அவே போய் வின் பண்ணிட்டு ஆர்சனல் ஹோம் போய் பர்ஃபெக்ட் ஸ்டார்டிங். யூ ஜஸ்ட் கேனாட் ஆஸ்க் ஃபார் மோர். பர்ஃபார்மன்ஸ்ல இன்னும் பல மடங்கு நம்ம மேலே போகலாம். பட் அல்டிமேட்லி எவ்வளோதான் கேவலமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் 3 பாயிண்ட்ஸ் தான் மேட்டர். ஆமாம். இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் சொல்கிற மாதிரி லைக் இப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து இந்த ஃபிக்ஸ்சர் கன்ஜெஷன் இவ்வளோ இல்லை. லைக் நான் சொல்கிறது ஒரு 10-15 years 20 years பேக். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கேம்லேருந்தே யூ கேன் பி அட் யுவர் 100%. ஒரு ஃபுல் ப்ராப்பர் ப்ரீ சீசனை வச்சுக்கிட்டு இந்த ஃபாரின் டூர்லாம் இல்லை, இது ஏஷியா போகிறது, அமெரிக்கா போகிறது, இதெல்லாம் அப்போல்லாம் இல்லை. ஒரு மேபி ஒரு 20-25 years பேக் ஆர் மேபி 1 or 2 clubs did it, அவ்வளோதான். இப்போ என்னடானாக்கா அந்த ஃபர்ஸ்ட் நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்குமே வந்து பீப்புள், அதாவது கிளப்ஸே தே ட்ரீட் இட் அஸ் சம்வாட் லைக் an extended ப்ரீ சீசன் மாதிரி. கரெக்ட். இட் டேக்ஸ் them some time அந்த ஒரு 100% வரதுக்கு. பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் 2-3 ஃபிக்சர்ஸ் நம்ம யாருங்க, ஐ திங்க் நெக்ஸ்ட் நம்ம பர்ன்லி ஆடுறோம்னு நினைக்கிறேன். பர்ன்லி ஆடுறோம், அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஆரம்பிக்குது. லிவர்பூல் அத்லெட்டிகோ மேட்ரிட், அதுக்குள்ளார சாம்பியன்ஸ் லீகா 17 செப்டம்பர் லிவர்பூல் அத்லெட்டிகோ மேட்ரிட். அது ஆல்ரெடி வீடியோலாம் வந்துருச்சு, ஸ்லாட் வர்சஸ் சிமியோனே பார்ட் 2ன்னு. அது பார்த்தீங்களா? ஆமாம், அது பார்த்தீங்களா? ஸ்லாட்டுக்கும் சிமியோனுக்கும் சண்டே எல்லாம் வந்தது இதில் இருக்கும்போது. என்னது ஸ்லாட் வந்து ஃபயர்வுட்ல எந்த கிளப்ல இருந்தாரு இதுக்கு முன்னாடி? ஃபயர்வுட் தானே, ஃபயர்வுடா பிஎஸ்வி ஏதோ ஒன்று, டக்குன்னு எனக்கு ஞாபகம் கூட வரல. ஃபயர்வுட்
அங்க இருக்கும்போது சாம்பியன்ஸ் லீக்லயா இல்ல யூரோப்பாலயா இல்லன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஏதோ ஒரு யூரோப்பியன் காம்படிஷன்ல இவங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. ஏதோ பயங்கர சண்டை வந்திருக்கு 2 டீமுக்கும். ஸ்லாட்டும் சிமியோனை வந்து பிடிச்ச ஸ்லாட் எல்லாம் தள்ளி விடுவான். அந்த லெவலுக்கு கேம் இங்க ஆன்ஃபீல்டு அத்லெட்டிகோ நம்ம ஊருக்கு வரானுங்க. அப்ப சரி, அடுத்த அத்லெட்டிகோ, எவர்டன், கிறிஸ்டல் பேலஸ், கேலட்டாசராய், செல்சி, யுனைடெட். என்னடா இப்படி இருக்கு பிக்சர்ஸ்? இல்ல செல்சி வரைக்கும் தான். யுனைடெட் செல்சிக்கும் யுனைடெட்க்கும் நடுவுல இன்டர்நேஷனல் பிரேக் இருக்கு. அது இருக்கா? சரி, ரைட். சோ செல்சி வரைக்கும் தான். சோ பர்ன்லி, அத்லெட்டிகோ, எவர்டன், பேலஸ், கேலட்டாசராய், செல்சி. ஐயோ சாமி, எனக்கு கொஞ்சமாச்சும் ஃப்ரீ ஆகும்னு பார்த்தா எல்லா கேமும் இப்படிதான் இருக்குது. இந்த பேலஸ் பசங்க வேற கடுப்பு பண்ணிட்டானுங்க இன்னைக்கு. அதை பத்தி அடுத்த வீடியோல பேசுறோம். பட் டிரான்ஸ்ஃபர்ஸ் என்னாச்சு? இல்ல அதை பத்தி ஃபுல்லா அப்புறம் பேசுறோம். பட் இல்ல இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ்ல? பர்ன்லி, பிரீமியர் லீக் மட்டும் பேசுவோம் ஃபர்ஸ்ட். பர்ன்லி, எவர்டன், பேலஸ், செல்சி. என்ன எதிர்பார்க்குறீங்க? செல்சி அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். இது பர்ன்லி, பேலஸ் அண்ட் 3 அவே கேம். எவர்டன். சோ பர்ன்லி அவே, பேலஸ் அவே, செல்சி அவே. எவர்டன் மட்டும் தான் ஹோம். அது மெர்சிசைட் டர்பி வேற. ஐயோ, பர்ன்லி அவே we should be winning. அங்க எல்லாம் போய் பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணா கேவலமா இருக்கும். we should be winning. மெர்சிசைட் டர்பி we have, they have a good team, really good team இந்த வருஷம். அது வந்து it will be difficult அந்த கேம். பட் again we should be winning. அதெல்லாம் கேலியே இல்ல. நெக்ஸ்ட் யாரு? பேலஸ் அவே. இந்த வீணா போனவன்கிட்ட அடிச்சே ஆகணும் இந்த தடவை. சும்மா தூங்கிட்டு இருந்த எங்க நம்மள வந்து உசுப்பேத்தி முடிக்க வச்சுட்டானுங்க. ஆனால அவனுக்கு அடிச்சே ஆகணும் இந்த வருஷம். செல்சி அவே எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு அது ஒரு வீணா போன கிரவுண்ட். அது அந்த ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் கர்மாந்த பிடிச்சது. எப்ப போனாலும் ஏதோ ஒரு சலசமணியே நம்மள அனுப்புவானுங்க. அதனால அந்த ஸ்டேடியம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அது வேணா டிரா ஆகலாம், இல்ல ஏதோ ஆகலாம். ஆனா மத்ததெல்லாம் we should be winning. மத்த கேம்ல நம்ம தப்பே குறையே சொல்ல முடியாது. ஆமா, இல்ல அதே ஒப்பீனியன் தான் எனக்கும். செல்சி வந்து எப்ப பார்த்தாலும் அங்க போனா ஒரு டிரா தான் வரும். 0-0 டிரா, 1-1 டிரா, 2-2 டிரா. ஆமா, போன தடவை லாஸ்ட் ஞாபகம் இருக்கா? டைட்டில் ஜெயிச்சு போட்டு அங்கதான் போனோம், குடிச்சுக்கிட்டே போனோமே. அதெல்லாம் அந்த கேம் எல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்ல. அதான் குடிச்சுட்டே போனோம் அந்த ஸ்டேடியமுக்கு. ஆட இப்ப கேட்டு பாருங்க, நம்ம ஆடணும்ல அந்த கேம்னு. ஆடணுமா அப்படிமானுங்க இப்ப கேட்டோம்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. அதனால வந்து அந்த நெக்ஸ்ட் 4 கேம்ஸ் அகைன் கொஞ்சமாச்சும் ஈசப்பாவும் நினைச்சேன். ஈசப்பாக நிலைமையே இல்லையாட்டு இருக்கு. பர்ன்லி தான் ஒண்ணுதான். எவர்டன், கிறிஸ்டல் பேலஸ், செல்சி. அப்பா மோசம்டா டே. அப்புறம் சாம்பியன்ஸ் லீக் அத்லெட்டிகோ ஹோம், கேலட்டாசராய் அவே. சோ என்ன பொறுத்த வரைக்கும் this should be 6 points. சுப்பி தான். இந்த கேலட்டாசராய் அவையெல்லாம் நினைச்சாலே பீதி கிளம்புது. ஆனா சுப்பி 6 பாயிண்ட்ஸ் தான். இல்லைங்க, லைக் அட்மாஸ்பியர் பயங்கரமா இருக்கும். அது லைக் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்மாஸ்பியர்ஸ் யூரோப்ல கேலட்டாசராய்லாம். அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா ஆன் பேப்பர், ஆன் தி ஃபீல்டு, குவாலிட்டி வைஸ் நாட் ஈவன் க்ளோஸ். அத்லெட்டிகோ வாச்சு சொல்லலாம், டே தே மே கெட் அ பாயிண்ட்னு, ஆர் ஈவன் 3 points கூட சொல்லலாம். அத்லெட்டிகோ கேலட்டாசரைட் எல்லாம் நீ போய் டிரா கூட பண்ணனா அது அசிங்கம், பயங்கர அசிங்கம். அதெல்லாம் 10% கூட இல்ல அவங்க டீம் நம்ம டீமுக்கு. அதெல்லாம் பயங்கர அசிங்கமா போயிடும் எல்லாம் போய் டிரா எல்லாம் பண்ணோம்னா. அட்மாஸ்பியர் அது இதெல்லாம் வந்து அவுட் சைட் ஃபேக்டர்ஸ். நீ கேம் ஆடு, நீ வின் பண்ணு, சும்மா இந்த மாதிரி சாக்கு சொல்லக்கூடாது. பாக்குற வியூவர்ஸ் வந்து என்னடா இவ்வளவு தெனாவட்டா பேசுறானுங்கன்னு நினைப்பானுங்க. பட் the point is we are a big club. நீங்க லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி we are a big club. இந்த இப்ப ரியல் மெட்ரிட் வந்து கேலட்டாசராய் ஆடினா ரியல் மெட்ரிட் ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க? அதேதான் எங்களுக்கும். சும்மா ரியல் மெட்ரிட் அங்க போயிட்டு டேய் பரவாயில்லடா அட்மாஸ்பியர் கஷ்டமா இருக்கும் டிரா எடுத்து வருவனா சொல்லுவானுங்க. குறவழியிலேயே கத்தி வச்சு நிப்பானுங்க. டேய் விண்ணோட வரீங்க, மத்த பேச்சே இருக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. பட் அதுதான். ஸோ என்ன சொல்றது, இப்போ அடுத்த செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் வந்து பிரீமியர் லீக்லயும் சரி சாம்பியன்ஸ் லீக்லயும் சரி இதுல கேரபாவும் வரும்னு நினைக்கிறேன் அட் சம் பாயிண்ட். ஆமா ஐ திங்க் அது வேற வரும்ல. ஆமா ஆமா அட் சம் பாயிண்ட் தேர்ட் ரவுண்ட் வரும். அது இன்னும் நம்ம சவுத்ஹாம்ப்டன் ஆடுறோம் அட் ஹோம். சவுத்ஹாம்ப்டன் ஆடுறோமா? இன்னும் அது எப்போ டேட்ஸ் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. இல்லைங்க, இதுல ஏதோ ஒரு மிட் வீக் தான் வரும் கண்டிப்பா. இதுதான் இல்ல செப்டம்பர்ல தான் யூசுவலா வரும். அது மிட் வீக்னாக்க 16th and 23rd. அது எப்போன்னு பாருங்க. அப்ப எவர்டன் அண்ட் பேலஸ்க்கு நடுவுல வரும் அது. ஏன்னா 16th 17th நமக்கு அத்லெட்டிகோ இருக்கு. சோ எவர்டன் பேலஸ்க்கு நடுவுல வரும். அப்ப அதான் எவர்டன் பேலஸ் நடுவுல அந்த கேம் இருக்குது. சவுத்ஹாம்ப்டன் அட் ஹோம் நமக்கு.
ஆமா. பட் எனிவே இப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸுக்கு வருவோம். ஸோ அதான் சொன்ன மாதிரி ப்ரீஃபாக தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அடுத்த எபிசோட் இன்டர்நேஷனல் பிரேக்கில் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக பேசலாம். பட் இன்னைக்கு டெட்லைன் டே இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண டெட்லைன் முடிஞ்சு ஒரு 2 hours கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போது. அலெக்சாண்டர் ஈசாக் சொன்ன மாதிரி அஃபிஷியலி டன் 125 மில்லியன் பிரிட்டிஷ் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டோம். ஆனால் இவ்வளோ நடந்து நியூ காசல் மானஸ்தன் 150லேருந்து 125 கொண்டானுங்க. அது வரைக்கும் நம்ம மானஸ்தனாக தான் இருந்திருக்காங்க. ஐ மீன் இது வந்து இதை பற்றி ஃபுல்லாக மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறோம். வாட் ரியலி ஹேப்பன்ட், ஏன் 150ல் ஆரம்பித்தாங்க, ஏன் இங்கே வந்தாங்க, எல்லாமே தெளிவாக பேசுகிறோம். பட் ஆக்சுவலி தே அலௌட் இட் டு ஹேப்பன். யோசிச்சு பார்த்துருந்தா அவங்க முடியவே முடியாது கூட அவங்க நின்றுருக்கலாம். சரிடா நீ ரிசர்வ்ஸில் இரு, நீ போக வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஃபைனலி வி ஹேவ் டு சே ஓகே தே வர் பீயிங் த கிரேட் ஜென்டில்மேன் ஹியர் அண்ட் தே அலௌட் இட் டு ஹேப்பன். பணம் கொடுத்தோம் இல்லைன்னு சொல்ல, பட் எது இருந்தாலும் பணம் கொடுத்தா கிடைக்காதே, அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இல்ல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ங்க, சவுத்ஆம்ப்டன் வந்து வேண்டைக்கு சம்மர் விண்டோல விடல. கரெக்ட் கரெக்ட். விண்டர் விண்டோல தான் விட்டாங்க அவங்க. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. வேண்டைக்கும் இதே மாதிரி தான் பண்ணா. லைக் ஹி வாஸ் ஹி ரெஃப்யூஸ் டு ப்ளே ஃபார் சவுத்ஆம்ப்டன். ஒரு 2-3 அவங்க சீசன் ஸ்டார்ட் பண்ண போது ஒரு 2-3 கேம் ஆடல வேண்டைக்கு. அதுக்கப்புறம் தான் ஹி செட் ஓகே ஐ வில் ப்ளே விண்டர்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்றேன், யூ குட் ஹவ் பீன் சால்ட்டி அபௌட் இட். அவனுடைய விஷயத்துக்கு எதிர்த்து நீ இருந்துதாண்டா ஆகணும், நீ எங்கடா போயிருவ அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கலாம். பட் அல்டிமேட்லி தே டிசைடட் டு பி த ஜென்டில்மேன் தேர். ஓகே போ, நீ வந்து இவ்வளவு காசு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீ போ, அவங்க கொடுத்தாங்கன்னா நீ போ அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி பிரிட்டிஷ் ரெக்கார்ட் ட்ரான்ஸ்ஃபர், தே கெட் த மணி, அதை வச்சு மீதி 2 ஸ்ட்ரைக்கர் அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் வெல். ஆல்தோ இஃப் ஐ எம் அ லிவர்பூல், ஐ எம் அ நியூ காசல் ஃபேன், ஐ வில் பி வெரி சால்ட்டி. ஐ வில் பி ரியலி ஆங்கிரி வித் திஸ். அவன் வந்து 3 years அவனை டெவலப் பண்ணி விட்டு நீ பாட்டுக்கு போறானா, நீ போறேன்னா நாங்கள் விட்டுறணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல ஐ திங்க் மோர் தென் அட் த பிளேயர், எனக்கு வந்து இஃப் ஐ எம் நியூ காசல் ஃபேன் ஐ வில் பி மோர் அனாய்ட் அட் த கிளப். டே நீ 150 சொல்லி சரி ஓகே நீ 135 140 வரைக்கும் வந்தா கூட நான் ஒத்துக்கிறேன். அவங்க ஏற்கனவே 110 120 தான் ஆஃபர் பண்ணாங்க, நீ 125க்கு போய் செட்டில் ஆயிருக்க அப்படின்னு அந்த கடுப்பு இருக்கும் எனக்கு. இவ்வளவு பேச்சு பேசிட்டு கடைசியில் 125க்கு போய் செட்டில் ஆயிருக்கேன்னு இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவங்களுடைய கோவம் ஜஸ்டிஃபைடுங்க. அவங்களுடைய கோவத்துல எல்லாம் நம்ம வந்து நம்ம ட்ரெண்ட்டுக்கு எவ்வளவு கோவப்பட்டோம், பிச்சைக்காரன் நான் போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு அவனை திட்டினோம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இவ்வளோ ஸ்டார் பிளேயர் 3 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கு, அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஏன்டா இப்படி போய் அதுவும் ஒரு டைரக்ட் ரைவலுக்கு வேற போறியாடா அப்படின்னு. ஆமா அது ஒன்று. அப்புறம் இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் விச் வாஸ் சப்போஸ் டு ஹேப்பன், விச் என்ன சொல்றது ஒரு லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து இட் லுக் லைக் இட் வில் ஹேப்பன், ஆனால் நடக்கல. மார்க் கேஹி ஃப்ரம் கிறிஸ்டல் பேலஸ். அதாவது எல்லா சைன்ஸ் வேர் தட் ஹி அட் என்ன சொல்றது, அதாவது அந்த கேம்ல வந்து அகேன்ஸ்ட் வில்லா வந்து கோல் போட்டான், பயங்கரமான ஃபினிஷ் வேற. அது பயங்கரமான ஒரு கோல் போட்டுட்டு அங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா கேம் முடிஞ்ச அப்புறம் டீன் ஆண்டர்சன் வந்து இவன்ட்டு சொல்லுவான், டே நீ கொஞ்சம் பாய் சொல்றா, இது மாதிரி ஒரு தேங்க்யூ மாதிரி ஏதாவது சொல்றா அப்படின்னு. கேய் வந்து வேணாம், அது ஒரு மாதிரி அது வேணாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவான். அப்புறம் இன்டர்வியூல வந்து இட் ஹஸ் பின் an honor captaining this club அப்படின்பா. ஸோ இட் லுக் லைக் வந்து கேய் வாஸ் செட் ஆன் த மூவ், கிளப் சைட்ல இருந்து இட் லுக் லைக் தே வாஸ் செட் ஆன் த மூவ். இப்போ கூட இந்த டெட்லைன் டேல கூட ஹி இஸ் இன் லண்டன், நம்ம லிவர்பூல் ஆஃபீஸில் லண்டனில். அண்ட் 2 டீமுமே வந்து தே ஹட் சப்மிட்டட் த டீல் ஷீட். ஸோ டீல் ஷீட்னா என்னன்னாக்கா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டெட்லைன் வந்து 7 PM பிரிட்டிஷ் டைம். ஸோ 5 PM 2 hours பிஃபோர் த டெட்லைன்லேருந்து கிளப்ஸ் கேன் டூ சம்திங் கால்டு டீல் ஷீட். ஸோ டீல் ஷீட்னா போத் கிளப்ஸ், அதாவது இப்போ நம்ம கேஸ்ல லிவர்பூல் அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த டீல் வந்து ஹஸ் பீன் அக்ரீட் இன் பிரின்சிபல், டாக்குமெண்டேஷன் வந்து 7 PMக்கு அப்புறம் தான் ரெடி ஆகும் ஃபுல்லா. அதனால நீங்க எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. டீல் அக்ரீடு, எல்லாமே அக்ரீட், பிளேயர் டேர்ம்ஸ் ஹவ் பீன் அக்ரீடு, எல்லாமே அக்ரீடு. அந்த டாக்குமெண்டேஷன் முடியறதுக்கு ஒரு 2 hours ஆகும். ஸோ இட் இஸ் சைன் பை போத் கிளப்ஸ். ஸோ அதுதான் இதுல கீ பாயிண்ட். என்னன்னா லிவர்பூலும் இதை சைன் பண்ணியிருக்காங்க, கிறிஸ்டல் பேலஸும் இதை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீல் ஷீட் வந்து பிரிட்டிஷ் டைம் ஐ திங்க் ஒரு 6:50 6:55 PMக்கோ அது போயிருக்கு பிரீமியர் லீக் ஆஃபீஸ்ட்ட. ஸோ பிரீமியர் லீக் வந்து given them 2 hours, 7 PMக்குள்ள டீல் ஷீட்டை சப்மிட் பண்ணிட்டு ஸோ உனக்கு 2 hours எக்ஸ்ட்ரா நான் தரேன், அதுக்குள்ள வந்து எல்லா டாக்குமெண்டேஷனும் இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனைனா அங்கே வந்து இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம், கிளாஸ்னர் ரைட்டா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட மேனேஜர் ஆலிவர் கிளாஸ்னர் என்ன சொல்லியிருக்கான், நீ வந்து இப்போ கேயை விட்டேன்னா நான் பேலஸை மேனேஜ் பண்ண போகிறது இல்லை, தெர் இஸ் நோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. விச் தெர் இஸ் அ லாட் ஆஃப் பேக் ஸ்டோரி டு இட்.
நான் வந்து அடுத்த எபிசோட்ல வந்து நாங்க அதை பத்தி ஃபுல்லா பேசுறோம். பட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் பேக் ஸ்டோரி டு ஏன் வந்து கிளாஸ்னர் அந்த பொசிஷன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கு என்ன ஒரு இது சென்டிமெண்ட் நான் பார்த்தேன்னாக்க, டே இவன் எஸ்ஏ போகும்போது எதுவுமே சொல்லல, இவன் கேய் போகும்போது மட்டும் ஏன் இவ்வளவு இது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் தெர் இஸ் அ லாட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு கிறிஸ்டல் பேலஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு ஃபீலிங் இருக்கு நிறைய. ஸோ பட் அது எல்லாமே எனக்கு அதோட வந்து அகைன் வில் டாக் டீடைலி நெக்ஸ்ட் எபிசோட் அதை பத்தி தெளிவா. பட் எனக்கு ஒரே விஷயம் என்ன சொல்லணும்னா, கேய் வாஸ் அன் அல்டிமேட் ஸ்போர்ட்ஸ்மேன். லாஸ்ட் டே வரைக்கும் போன கேம்ல செம்ம கோல் போட்டு ஃபேன்ஸோட செலிப்ரேட் பண்ணிட்டு சும்மா போய் தேங்க்யூ சொல்றதுக்கும் விருப்பப்படாம எல்லாம் முடிவிட்டுன்னு கடைசி கேம் வரைக்கும் வாய மூடிட்டு ஆடினான். எந்த ஃபர்ஸ்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. வாட் டிட் ஹி கெட் இன் ரிட்டர்ன்? ஆமா, இல்லை அதுதான் லைக் யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க ஒரு அதான் சொன்ன மாதிரி இது பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். பட் ஒரே ஒரு லைனில் சம்மரைஸ் பண்ணணும்னா ஒருத்தன் போட்டிருந்தான், ஈசாக் didn't act according to how fans judge proper behavior, he got his move to Liverpool. Vissa didn't act according to what the fans wanted, he got his move to Newcastle. He acted exactly as the fans wanted and he got nothing. அதேதான். ஸோ இதை பற்றி அப்புறம் பேசுவோம். பட் நம்ம சைட்லேருந்து ஒரு அவுட் கோயிங் இருந்திருக்கு டெட்லைன் டேல. ஹார்வி எலியட் டு ஆஸ்டன் வில்லா, இந்த வருஷம் லோனு வித் அன் ஆப்ளிகேஷன் டு பை. ஸோ அடுத்த வருஷம் டெஃபினட்டாக அவன் வில்லாவோட டீமுக்கு போயிடுவான், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவான். 35 million ப்ரைஸ். என்ன நினைக்கிறீங்க? ஐ தாட் இட் வாஸ் அ குட் மூவ் ஃபார் ஹிம். கண்டிப்பாங்க. ஐ திங்க் வில்லா ராக் பாட்டம், ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க, இன்னும் ஒரு கோல் கூட போடல. ஆமா, 3 கேமையும் சேர்த்தி. ஹார்வி எலியட் வில் டெஃபினெட்லி ஆட் ஃபயர் பவர் டு த டீம். செம. ஐ திங்க் அகெயின் ஐ தாட் இட்ஸ் அ லோ ப்ரைஸ். ஏன்னா அண்டர் 21 யூரோஸ்ல அவ்வளோ கோல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல 50 million ஆர் நத்திங்லாம் பேசிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? கம்பேர் 50 million வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம இண்டி ஒரு இன்சைட் கொடுத்துருக்கான். 35 million டீல் பண்ணதே வந்து மார்கன் ராஜர்ஸ் கிரவுண்ட் ஒர்க் பண்றதுக்காகத்தான் அப்படின்னு. ஓகே, இருக்கலாம். இப்படி பண்ணா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ரிலேஷன்ஷிப்போட மார்கன் ராஜர்ஸ்க்கு ஒரு கட் பிரைஸ் டீல் பேசி நம்ம கொண்டு வரதுக்குன்னா நல்ல பிரைஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொன்று, எவ்ரி திங் ஹாஸ் ஹேப்பன்ட் அண்ட் we've ended up with I think 190 million என்னமோ நெட் ஸ்பெண்ட். ஐ திங்க் ஆமா 190. ஆமா, கேய் இருந்தா இட் would have been 220 something. ஆமா, அதான். இல்ல கேய் இல்லாம 220, probably 220. I think we ended up with 220. கேய் இருந்தா 260 ஆயிருக்கும். 225 million pounds வந்து is the final net spend நம்ம இந்த விண்டோல பண்ணது. அவுட் கோயிங்ஸ் இன்கமிங்ஸ் எல்லாம் போக 225 million pounds, which is insane-ங்க. ஐ மீன் இதை பத்தி we need a definite episode. நம்ம திருப்பி பண்றோம்னு சொல்லிட்டு இங்கே எழுதிட்டு இருக்கோம். ஸோ அந்த எபிசோட் உங்களை மீட் பண்றோம். பட் உங்களுடைய காமெண்ட்ஸ் அபவுட் ஆல் தோஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அந்த ஆர்சனல் கேம் பத்தி மறக்காம போடுங்க. ஏன்னா அந்த காமெண்ட்ஸை we are going to address in the next episode. ஆமா, இல்ல ஜஸ்ட் ஒன் மோர் திங் ஆன் எலியட். இப்போ ஐ திங்க் நீங்கள் இந்த கட் ப்ரைஸ் சொன்னீங்க. ஒன்று வந்து மார்கன் ராஜர்ஸ், இன்னொன்று வந்து ஐ திங்க் அனதர் ரீசன் வந்து நம்ம எலியட் ஹஸ் நாட் மேட் எனி நாய்ஸஸ். அதாவது ஒரு பயங்கர ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் போட்டுருது அந்த. ஸோ ஐ திங்க் பார்ட் ஆஃப் இட் வாஸ் லாயல்ட்டி. அதாவது அவன் இவ்வளோ வருஷம் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்திருக்கான். ஸ்கெல்லர் எப்படி அனுப்பிச்சோம் நம்ம, அதே மாதிரி தான் ஐ ஃபீல் எலியட் இஸ் ஆல்சோ லிட்டில் பிட் லைக் தட். இப்போ வந்து ஐ திங்க் இட்ஸ் அ குட் மூவ் ஃபார் ஹிஸ் கரியர். அவன் வந்து he has to go to வில்லா, ஒரு பொசிஷனில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு he has to perform well. ஏன்னா அவனும் வந்து he'll be looking at that World Cup squad for sure. Correct. பட் அதான் இந்த எபிசோட்ல வந்து அவ்வளோதான் பேச போகிறேன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி. அடுத்த எபிசோட்ல டீட்டெயில்டாக பேசிக்கலாம். உங்கள் தாட்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. ஈசாக், கேஇ அண்ட் ஆர்சனல் கேம் மெயினாக. இந்த எபிசோட மெயின் கண்டென்ட் வந்து ஆர்சனல் கேம். 30 நிமிஷத்துக்கு அதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். அதை பற்றி போடுங்க. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்டர்நேஷனல் பிரேக்கில் சொன்ன மாதிரி 2 எபிசோடு வரும். ஒன்று வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு எபிசோடும் வரும். அண்ட் தென் வி வில் கோ டு ப்ரீவியூ அடுத்த பர்ன்லி கேமுக்கு. வேறு எதுவும் இல்லை. ஏதாச்சும் ப்ரெடிக்ஷன் ஏதாச்சும் கேட்கலான்னா, மேட்சும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கலை. என்ன எப்படி எண்ட் பண்ணுறது? நல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு சாலிடான ஒரு எண்டிங் சொல்லுங்கள் பார்ப்போம். 488.5 million pounds ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த விண்டோவில் மட்டும். ஓகேவா? மேபி இப்போ கேஇ இல்லைன்னா ஒரு 30 எடுத்துடலாம். 450 சம்திங் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 2010ல FSG bought the club for 300 million pounds. 15 years later ஒரே விண்டோவில் 450 செலவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். பயங்கரமான ஸ்டார்ட் அது. தேங்க்யூ FSG, தேங்க்யூ.